டியூஸ்டே மார்னிங் அடுப்பில் உலைய வச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு மண் சட்டியுமே சிம்மில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ சிம்மில் இருந்து சூடானால் தான் மண் சட்டி எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த சூடு ஆகிறதுக்குள்ளே வாழைத்தண்டு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வாழைத்தண்டு வாங்கினேன். நைட்டே கட் பண்ணி வந்துட்டு அது தயிரில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இது 2 to 3 டேஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டேரெக்டாக மார்னிங் கிளம்பும்போது பேக்கில் எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ உலை காஞ்சோன்னா அரிசியும் அதில் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு மண் சட்டியுமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நேற்று நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஆம்லா, பீட்ரூட், கேரட் போட்டு ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணால் கூட இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்காதான்னு எனக்கு தெரியாது, பட் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். வெண்டைக்காய் வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த சூப்பராக இருக்கும் அந்த பொரியல். ஸோ எங்களுக்கு எப்போவுமே இதான் ஃபேவரட். அடிக்கடி வந்து இப்படி தான் பண்ணிப்போம். ஸோ எனக்கு லஞ்சுக்கு வந்து சாலட் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் கூட வந்துட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, தயிர், அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு அது கூடயே குக்கும்பர் எல்லாம் ஆட் பண்ணி இது கூடவே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த வெண்டைக்காய் பொரியலும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வீட்டிலேயே பண்ண ஹெல்த் மிக்ஸ் லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீனட்ஸில் பண்ணது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி. இது ஸ்கூலில் போய் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிடும். ஸோ கொஞ்சம் சாலிடாகவே தான் எனக்கு இருக்கும். ஊற்றும் போது தான் லிக்விடாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் அச்சுக்கும் வந்து ரைஸில் வந்து பூண்டு தொக்கு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருக்கும் பூண்டு தொக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்குமே பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.